அக்கா காவேரி மெமரி லாஸ் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. நானும் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. என்ன அப்படின்னா எனக்குமே அதில் ஒரு டவுட்டு தான் இருக்குது. ஏன்னா காவேரி வந்து தாத்தாவை பார்த்த பார்வையோ, சித்தப்பா சித்தி அப்புறம் பாட்டியை பார்த்த பார்வை எதுவுமே சரியில்லை. நிச்சயமாக எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக இவங்கெல்லாம் பிளான் போட்டதை அவங்க ஏதாவது காதில் வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு இனிமேலும் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இனிமேலும் நம்ம வந்து விஜய்க்கு எதுக்கும் நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது, நம்மளால் அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். இல்லாட்டி என்னன்னா அந்த தாத்தா எல்லோரும் பிளான் பண்ணுறத வந்து அவங்க வந்து காதெல்லாம் கேட்டிருக்கலாம். கேட்டுட்டு விஜயை விட்டு நம்ம ஒதுக்கி போகலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காவேரியாக வந்து நான் வாழ்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியாக கொஞ்ச நாள் வந்து வாழுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இனி வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாளாக காவேரியாக வந்து நம்ம பார்ப்போமே, மிஸ்ஸஸ் காவேரியாக இல்லாமல் மிஸ் காவேரியாக பார்ப்போம், மிஸ்ஸஸாக இல்லாமல் மிஸ்ஸாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சொல்கிறேன். நிச்சயமாக எனக்கு வந்து அவங்க 100% நடிக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் ட்ராக் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியலை. பாப்பா வீடியோ வேறு ஒன்று ரிவீல் ஆகிருக்கு. நான் போய் பார்க்கல. பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பாப்பா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, அழகா இருக்குது. எதிர்பார்த்ததை விடவே நல்லா இருக்குது. ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதனால் காவேரி வந்து இப்படி தான் மெமரி லாஸ் வந்து அவங்களுக்கு ஆகிருக்கும்னு 100% சொல்ல முடியாது. 1% தான் இல்லை, ஆனால் மீதி 99% வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அவங்க பார்த்த பார்வை அப்படி, அந்த ஒரு பார்வையே 1000 அர்த்தங்கள் சொல்லுது. அதனால தான் நானும் சொல்கிறேன், ஒரு வேளை திரும்பி வருவாங்க. திரும்பி வந்தாலுமே இப்படியெல்லாம் நான் பண்ணேன், இதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நிச்சயமாக நம்ம விஜய் ஏற்றுப்பார். காவேரியை எப்படி இருந்தாலும், நம்ம காவேரி என்ன தான் பண்ணியிருந்தாலும் நம்ம விஜய் வந்து ஏற்றுப்பார் நம்ம காவேரியை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சந்தேகத்துக்கு இதுதான் நான் வந்து சொல்கிற ஆன்சர். எல்லாருமே குழம்பிக்காதீங்க. இதுதான் நடந்திருக்கும் கண்டிப்பாக, வேறு எதுவுமே நடந்திருக்காது. எதுவுமே வந்து டிஸப்பாயிண்டட் யாருமே ஆகாதீங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க.